மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடப்பாண்டு 1,70,000 ஏக்கரில் விவசாயிகள் சம்பா தாளடி பயிர் சாகுபடி செய்திருந்தனர். கதிர்முற்றி அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கதிர்கள் கடந்த 18ஆம் தேதி பருவம் தவறி பெய்த கனமழையின் காரணமாக வயலிலேயே சாய்ந்து தண்ணீரில் மூழ்கின. பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் ஒன்றியம் கங்கநாதபுரம் ஊராட்சியில் 1000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா சாகுபடி மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயி மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான 9 ஏக்கர் நெற்பயிர்களும் சாய்ந்து கிடப்பதால் விவசாயி கவலையடைந்துள்ளார். மேலும் அடுத்த வாரம் தனது மகளுக்கு திருமணம் வைத்துள்ளதாகவும் அறுவடை செய்து வரும் பணத்தை வைத்து திருமண செலவு செய்யலாம் என்று இருந்த நிலையில் தற்போது திருமணத்தை எப்படி நடத்தப்போவது என தெரியாமல் தவிப்பதாகவும் கூறினார். பிள்ளைக்கு பாப்பாவுக்கு ஒரு வாரம் கல்யாணம் இருக்கு. வயல பார்த்தா சனி கிழமை பேஞ்ச மாதிரி இல்லை. காலையில போய் வயல பார்த்தா எந்த திசையில போறதுன்னு எனக்கு தெரியாம அப்படியே டோட்டலா தண்ணி ஏறி எனக்கு அப்படியே மனசுனா தைக்கலாமா இங்கே படப்பட்டு உட்காந்து 6 மணி நேரம். என் பையன் என்ன போய் உட்காந்து மனசு பண்ண முடியல பாடினதும் அப்படியே திரும்ப எனக்கு நான் அப்படியே கைப்பற்றா வீட்டுக்கு வச்சிருக்கேன். டாப்ல இன்னும் ஒரு வாரம் தான் கல்யாணம் வச்சிருக்கேன். இந்த எப்படி இந்த கல்யாணத்தை நான் நடத்த போறேங்கிறது எனக்கு மனசு குழப்பமா இருக்கு. வெளியில சொல்ல முடியாம விவசாயத்தை நம்பி ஓட்டிட்டு இருக்கான். மொழிக்கு மூலம் வச்சு போவாங்க. எல்லாம் கடன்லாம் எனக்கு என்ன பண்ண போறாங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்பிக்கையோட நான் வர மாதிரி ஆயிட்டு. பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஆனா அறுவடை செய்யற நேரம் நல்ல பயிர் உந்துலாம் எல்லாம் போயிட்டு வேறச்சி அரைக்கணும் போயிட்டு இன்னையோட அது நட்டு 136 நாள் 37 நாள் ஆயிட்டு. ஒரு வாரம் முன்னாடி அறுத்து நம்ம கல்யாணத்தை வச்சிடலாம்னு பார்த்தா என்ன இந்த மாதிரி கடவுள் என்ன சோதிச்சுட்டாரு. இதே நிலைமை தான் எல்லாருக்குமே ஆயிருக்கு. இந்த பக்கத்து எல்லாருக்குமே இது மாதிரி தான் ஆயிருக்கு. ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சாலும் நாங்கள் திரும்ப வந்து நடக்கணும்னா உங்க கையில தான் இருக்கு. கவர்மெண்ட் கையில் ஒரு இதில் தான் நாங்கள் ஓட்டிட்டு இருக்கோம். எங்களால் இந்த விவசாயத்தை நம்பி ஒன்றுமே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் எங்களால் செய்ய முடியாது. உங்க உதவியால தான் நாங்கள் உயிர் வாழணும். உங்க உதவி தான் எங்களுக்கு இனிமேல் தேவை.